பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி ஸ்டேபிளாக குழந்தைங்களை கொண்டு வரதுக்கு டீச்சர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு வச்சு சமாளிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப திணறி போகிறோங்க. அப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ரொம்பவே பாவம் தான். அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க என்ன மனநிலைமையில் இருந்தாலும், அவங்க உடல்நிலை சரியாக இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். வீட்டில், வேலையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களால குழந்தைகிட்ட அதை வெளிக்காட்டவே முடியாது. அதை வெளிக்காட்ட முடியாமல் அவங்க எல்லாத்தையும் அவங்க தனக்குள்ளே அவங்க அடக்கி வச்சு, எல்லாத்துக்கும் இடையில குழந்தைக்குள்ளேருந்து பெஸ்ட்டை கொண்டு வர வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், மேனேஜ்மெண்ட்டோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்ம வேலையில் நமக்கு திருப்தி கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்போம். நம்ம பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்கன்னா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த எதிர்பார்ப்பையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். இப்படி டீச்சர்ஸ் எல்லா விதத்துலேயும் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு குழந்தைங்களை பார்க்க எந்த குழந்தைய பார்த்தாலும் அந்த குழந்தைய தனித்தனியாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தை இப்படி, இந்த குழந்தை கிளாஸில் இந்த பெஞ்சில் உட்காந்துன்னா பேசி மற்ற பிள்ளைங்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த பிள்ளை கொஞ்சம் ஸ்லோவாக தான் கற்றுக்கும், இந்த பிள்ளை கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணும். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? இது என்ன ஆகும்னா, நாளடைவில் அவங்களுடைய சப்கான்ஷியஸில், பிள்ளைங்களோட சப்கான்ஷியஸில் சேஞ்சஸை உண்டு பண்ணுங்க. அவங்க அந்த எனர்ஜியை, அந்த இமோஷனை, அந்த ஃப்ரீக்வன்சியை குழந்தைங்களோட மிரர் நியூரான்ஸ் அப்படியே கிரகிச்சு குழந்தைங்களோட செயல்திறனில் அதை வெளிக்காட்டும். குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாமையே நீங்கள் எப்படி லேபிள் பண்ணுறீங்களோ, டீச்சர்ஸ் எப்படி லேபிள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம நினச்ச மாதிரி அந்த பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக தான் கணிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிள்ளைங்களை பற்றி பிலீவ் பண்ணுற விஷயங்கள் பிள்ளைங்களை இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த பிள்ளையை பார்க்கும்போதும் மனசில் இவன் இப்படி அப்படின்னு நமக்கு அந்த லேபிள் பண்ணது ஞாபகம் வருதா, அவன் கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுறவன் நமக்கு டக்குன்னு பார்த்ததும் இந்த வால் பையன் வரான் அப்படின்னு தோணுதா, உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் ஐம் சாரி டக்கண்ணா, உன்னை பார்த்ததுமே எனக்கு இதுதான் வருது, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இருந்தாலும் நீ நல்லா படிக்கிற, மற்ற உன்னுடைய நல்ல குவாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, எனக்கு தெரியும், தேங்க்யூ, ஐ லவ் யூ. உங்களுக்கு என்ன அந்த நேரத்துக்கு மைண்டில் வருதோ சொல்லிவிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளையை பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருது இல்லையா, பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும் இல்லையா உங்கள் மனசுக்குள்ளே. அப்போது நீங்கள் இம்மீடியட்டாக ஹோப்பனோப்பனாவை ஒரு தடவையாச்சும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லையா, ஐம் சாரி டக்கண்ணா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. உன்னை பற்றி இப்படி நினச்சதுக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எவ்வளோ ஷார்ட்டாக சொன்னால் கூட போதும். இப்படி நீங்கள் சொல்ல என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த பிள்ளைங்களை பற்றி இருக்க அந்த பதிவு மாற ஆரம்பிக்கும். நாளடைவில் அது குழந்தைங்களோட பிஹேவியர்லேயும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மிரர் நியூரான்ஸ் இதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லையா? ரிஃப்ளெக்ட் பண்ண குழந்தைங்க என்ன ஆகும்னா, உங்ககிட்ட அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்ககிட்ட அவங்க காமாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒபீடியன்ட் சைல்டாக மாற ஆரம்பிப்பாங்க. தினம் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை எண்ட் ஆஃப் த டேவும் சரி, தொடர்ந்து இதை நீங்கள் செய்ய உங்களோட பிள்ளைங்களுக்கான கனெக்ஷன் ரொம்ப நல்லா கூடுங்க. பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்துலேயும் நல்லா படிக்கிறது, நல்ல குணாதிசயங்கள், நிறைய விஷயங்கள்ல மாற்றம் வரும். ஏன்னா பிள்ளைங்க ஒரு நாளோட 3/4 பொழுதை ஸ்கூலில் தான் கழிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் அப்போது டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் கான்ஷியஸாக கவனித்து இதை பிள்ளைங்களுக்காக செய்யும்போது அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் யோசிச்சு பாருங்கள். ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அகாடமிக் லெவலில் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஹோலாக உங்ககிட்ட இருந்து வர ஸ்டூடெண்ட் ஒரு சொசைட்டிக்கு உங்களோட பெஸ்ட் கான்ட்ரிபியூஷனாக இருப்பாங்கன்றது சந்தேகமே இல்லைங்க. நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸஸில் இந்த ஹோப்பனோப்பனோக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எமோஷ்னல் பிளாக்ஸ், நம்ம எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும், நம்ம இதை மனசுக்காக பண்ணுறோம்னு நினைக்கிறோம், அப்படி மட்டும் கிடையாதுங்க. அது மனசை சரி பண்ணுறது மூலமாக நம்ம உடலையும் சரி பண்ணுது. நம்ம ஃபிசிக்கல் லெவலில் நமக்கு வரக்கூடிய எல்லா தொந்தரவுகள், வியாதிகள்லையும் நமக்கு ஈஸியாக சரிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குதுங்க. இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.